விழுப்புரத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காததை கண்டித்து அதிமுக சார்பில் சி.வி. சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிரலாம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மற்றும் இந்த பகுதியில் வாழ்க்கிற மக்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்கவில்லை என கண்டித்து அதிமுக சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 2000 வழங்கிய இழப்பீடு போதாது என்றும், அதுபோல பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 10,000-ம், ஒரு ஏக்கர் நிலத்திற்கு 17,000 வழங்கியது போதுமானதாக இல்லை, எனவே அதை அதிகரிக்க வேண்டும் என்றும், சென்னையில் புயல் வெள்ளம் வந்திருக்கும் போது 6,000 ரூபாய் வழங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 2,000 வழங்குவது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பக்கம் மக்களை ஆதரிப்பதும் ஒரு பக்கம் மக்களை எதிர்ப்பதுமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. அதுமில்லாமல் புயல் பாதிப்பு ஒரு வார காலமாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும், சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு முறையாக அறிவிப்பு வழங்கவில்லை என்றும் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுவரை விவசாயிகளுக்கு கணக்கெடுப்பு நடக்கும் பணி நடைபெறவில்லை என்றும், உடனடியாக அவற்றை நடத்தி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் பேசி வருகிறார்.